நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தீபாவளிக்கு வந்து 3 திரைப்படங்கள் வந்து தமிழ் ரீதியில் வந்து வெளியாகப்பட்டுங்க. அந்த 3 திரைப்படத்தில் வந்து டியூட் திரைப்படம் வந்து தற்போதைக்கு 100 கோடி ரூபாய் வந்து தாண்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்குதுங்க. 3 திரைப்படத்தில் வந்து கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படமும், சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ஹாரிஸ் கல்யாணி நடிப்பில் டீசல் திரைப்படமும், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் வந்து பைசன் திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து வெளியாயிருந்துங்க. தீபாவளியை முன்னிட்டு தளபதி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களுடைய திரைப்படம் எதுவுமே வெளியாகாமல் வளர்ந்து வரக்கூடிய யங்ஸ்டருடைய திரைப்படங்கள் வந்து வெளியாகி பட்டைய கிளப்பி இருக்குதாங்க நம்ம சொல்லியாக்கணும். 3 திரைப்படமும் வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியில் இருக்குதுங்க. அதுக்கு விமர்சன ரீதியாக வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைசன் திரைப்படத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வசூல் ரீதியாக வந்து அதிகமான வசூல் வந்து கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் தாங்க அதிக வசூல் வந்து பெற்றிருக்குது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 100 கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து 2 மணி நேரம் 19 நிமிடம் தாங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கிற லவ் மற்றும் மேரேஜை வந்து மையமாக வச்சு தாங்க எடுத்திருக்காங்க. கதைத்தளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸை வந்து கெடுக்கிற லெவலில் தாங்க இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த லெவலில் வந்து கதைத்தளத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது தாலி வந்து ஒருத்தனுடையதும் குழந்தை வந்து ஒருத்தனுடைய வந்து கற்பனையாக வச்சு மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த லெவலில் தான் அந்த ஜென்ரேஷன் இருக்குது. அந்த ஜென்ரேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து படத்தையுமே வந்து அவங்க எடுத்திருக்காங்க. கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜ் இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரத்குமார், ரோகிணி, பாரியாக வந்து கிருத்திகாரு, வினோதினி வைத்தியநாதன், ராமச்சந்திர ராஜு, பெசன் ரவி இவங்களோட முக்கியமான கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் வந்து சிறு குறு கதைகளாக இருந்தாலும் நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க. பேலன்ஸ் இருக்கிற 2 திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் லெவலில் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூட் திரைப்படத்தோடைய முதுகெலும்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளரான சாய் அபியங்கர் அவருடைய முதல் திரைப்படமாக அந்த திரைப்படத்தை வந்து இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் கிட் வந்து பெற்றனா இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. டியூட் திரைப்படத்தோடைய முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குதுங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படாதனால வந்து அந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்குது. விமர்சன ரீதியாக வந்து தோல்வி திரைப்படமாக அமைஞ்சாலுமே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக தற்போதைக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வந்து படக்குழுவுக்கு வந்து ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து பெற்றிருக்காருங்க. லவ் டுடே திரைப்படம், டிராகன் திரைப்படம், அதனைத் தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம், இந்த 3 திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த தீபாவளிக்கு வந்து டியூட், பைசன், டீசல் இந்த 3 திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த படம் பார்த்து அந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருந்தோ அந்த படத்தை வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.